ஹலோ ஆல், வணக்கம். நானும் மாஸ்டரும் ஃபைனல் மேட்ச் இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா எஸ்சிஜியில் ஒரு ஷார்ட் டர்ன் அரவுண்டுக்கு ப்ரிவ்யூ பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்துட்டோம். மாஸ்டர், ஃபைனல்ஸ்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இது ஃபைனல் மேட்ச் தான். ஃபைனல்ஸ் டெட் ரப்பர் அப்படிதான் சொல்லணும். பட் ஆனால் இந்தியாவுக்கு இது ஒரு முக்கியமான மேட்சாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். அதை பற்றி இந்த இதில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் மேக்ஸிமம் க்ரௌட் இந்த மேட்ச்க்கு தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா திஸ் இஸ் த லாஸ்ட் மேட்ச் ஆஃப் லைக் ரோஹித் அண்ட் கோலி அண்ட் ஆஸ்திரேலியன் சாயில். அதை வச்சு தான் அவங்க பப்ளிக்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியாவில். ஸோ இட் இஸ் ஜாம் பேக்ட் எஸ்சிஜி ஆன் சாட்டர்டே, கோயிங் டு பஸ் அரவுண்ட். நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? இந்தியா ஒயிட் வாஷ் ஆகாமல் இதிலிருந்து தப்பிப்பாங்களா? முதல்ல ரோஹித் கோலி விளையாடுறாங்களா? லெவல்ல இருக்காங்களா? ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல மாஸ்டர். ஜெய்ஸ்வால் ரோஹித் தப்பிச்சிட்டாரு, எப்படியோ 2வது மேட்ச்ல அடிச்சு ஏதோ தப்பிச்சிட்டாரு. விராட் கோலிக்கு தான் இப்போ ப்ரெஷர் ரொம்ப அதிகம். என்ன எதிர்பார்க்கிறோம்? நம்ம போன வீடியோலயே பேசியிருந்தோம் இல்லைங்களா, குல்தீப் யாதவ் வருவாரா மாட்டாரா? ஏன்னா இந்த பிட்ச்லயும் எடுக்கலனா இட் இஸ் வெரி கிளியர் ஃப்ரம் த இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட், இதுக்கப்புறம் அவர் எங்கேயுமே விளையாட வாய்ப்பு இல்ல, அன்லெஸ் அதர்வைஸ் யாராவது இன்ஜூர்ட். ரொம்ப கான்ட்ராடிக்டா இருக்கு. பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு, இந்த ஆஸ்திரேலியன் சீரிஸ் ஆடுறதுக்கு முன்னாடி குல்தீப் யாதவ் தான் எங்களோட அட்டாக்கிங் பவுலர், அவர் தான் விக்கெட் டேக்கிங் பவுலர், நெட்ஸ்லயுமே அவர் ரொம்ப நல்லா போடுறாரு அப்படின்லாம் சொல்லி. அதாவது நெட்ஸுக்கா இருக்கும், நெட்ஸ்ல அட்டாக்கிங் பவுலர் விக்கெட் டேக்கிங் பவுலரா இருக்கும். அது கரெக்டா சொல்லி பண்ணி கவனிச்சிருக்க மாட்டீங்க. காமெடி பண்ணாதீங்க சார். அவர் 1000 பேசுவாரு. எஸ்சிஜில ஐடியலி எடுக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஆனா என்ன பிரச்சனைனா, ஓகே மேபி ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் பவுலர்ஸை உட்கார வைக்கணும், அவ்வளவுதான். அந்த 2 ஆல்ரவுண்டரை அவங்க கையை வைக்க வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஆனா 2 அக்ஷர் அவங்க உட்கார வைக்கப்பாங்கன்னு எனக்கு தோணல. மேபி ஹர்ஷித்துக்கு பதில், இஃப் சப்போஸ் ஹர்ஷித்துக்கு பதில் பிரசித் கிருஷ்ணா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா தே வில் கோ வித் லைக் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நினைக்கிறேன். இல்ல ஹர்ஷித் புரானாக்கு பதிலாலாம் யாரும் வரமாட்டாங்க. அது ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் இட்ஸ் செட்டில்டு, ஓகேங்களா. அவங்கதான் அந்த 3 பேர் தான், ஓகேங்களா. யாராவது ஒரு ஆளை வெளியில உட்கார வச்சு குல்தீப் யாதவ் கொண்டு வந்தாதான் கொண்டு வந்தபடி. ஏன்னா இவங்க 3 ஆல்ரவுண்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்க விடுற மாதிரி தெரியல. ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து பண்றாங்க அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலாக பண்ணபடி. தட் இஸ் த எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவிட்டி திங்கிங் ஃப்ரம் மை சைட், அவ்வளவுதான். ஓகே, ஆன் தி அதர் ஹேண்ட் ஆஸ்திரேலியா பெரிய சேஞ்சஸ் இருக்காதுன்னு நினைக்கல. அண்ட் ஐ திங்க் தே வில் கோ ஃபார் த கில். ஸோ அவங்களுக்கு ஒயிட் வாஷ்க்கு தான் அவங்க எய்ம் பண்ணுவாங்க. அண்ட் எஸ்சிஜியுமே அவங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும்னு நினைக்கிறேன். அவங்களோட ஒரு ஃபோர்ட்ரஸ் மாதிரி தான் எஸ்சிஜி. ஸோ அவங்கள பற்றி ஏதாவது ஒரு சில தாட்ஸ் ஆஸ்திரேலியாவில்? இல்ல ஜாம்பா எப்பயுமே நம்ம கொஞ்சம் கஷ்டம் தான் படுவோம், ஓகேங்களா. அதனால அவரை வச்சுதான் இது பண்ணுவாங்க. எனக்கு இந்தியா இது ஆஸ்திரேலியால என்னன்னா ஹெட் இன்னும் கிளிக் ஆகல, அது ஒரு கன்சர்னாவே எனக்கு இருக்கு. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. பட் ஆனா அவங்களுமே கிட்டத்தட்ட அந்த நெக்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸை கொண்டு குரூம் பண்றாங்க. ஐ திங்க் தே ஆர் கோயிங் இன் த ரைட் டைரக்ஷன்ங்கிற மாதிரி தான் இருக்கு. அஃப்கோர்ஸ் பவுலிங் இவங்க 2 பேரும் லைக் லெஜெண்ட்ஸ் மாதிரி தான், ரொம்ப நாள் விளையாடுறவங்க, ஹேசில்வுட்டும் ஸ்டார்க்கும். பட் பேட்டிங் ரிலேட்டிவ்லி ஒரு நியூ இதுதான். ஸோ அதனால அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா வர்றாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பட் இந்தியால நான் மெயினா ஒண்ணு நம்ம லாஸ்ட் வீடியோல ரொம்ப டச் பண்ணல, ஆனா கில்லோட கேப்டன்சியை நம்ம எப்படி இருக்குன்றத பார்க்கணும், ஓகேங்களா. வீடியோ ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி இந்தியா கண்டிப்பா இந்த மேட்ச் ஜெயிச்சாகணும், அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னதுல ஃபர்ஸ்ட் ரீசன் நோ கேப்டன் வுட் லைக் டு ஸ்டார்ட் தேர் கேம்பெயின் வித் 3-0 ஒயிட் வாஷோட ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அண்ட் இனிமேல் வரப்போகிறது எல்லாமே சேலஞ்சிங் சீரீஸ். அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா வராங்க, அவங்களுமே சம ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நான் என்ன மெயினா கில் கேப்டன்சில எதிர்பார்க்கிறேன்னா பாடி லாங்குவேஜ், ஓகேங்களா. ஏன்னா இன்டென்ட் அக்ரெஷன் எனக்கு தெரிஞ்சு நம்ம திரும்ப திரும்ப பேசுறதா கொஞ்சம் 2-3 சீரீஸா அந்த இது மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஐ திங்க் ஹீ ஷுட் இன்சிஸ்ட் தட் இன்ஸ்டில் இன் தட் இன்டு த டீம்ங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவர் அந்த அக்ரெஷன் காமிச்சு ஐ சி லைக் அவர் அந்த மாதிரி அக்ரெஷன் பிளேயர் மாதிரி இல்ல, ஓகேங்களா. பட் ஆனா அவர் கொண்டு வரணும், இல்ல அட்லீஸ்ட் கோலி அந்த மாதிரி ஆட்களாவது ஐ திங்க் இந்தியா இஸ் லேக்கிங் தட் அக்ரெஷன்ங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் கில் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்னன்னா,
2 விஷயம். ஒண்ணு வந்து பேட்டர் கில் அவர் வந்து அவரோட இன்னிங்ஸ் வந்து இந்த லாஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஆடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். விச் வில் கிவ் ஹிம் கான்ஃபிடன்ஸ் இன் கேப்டன்சி ஆல்சோ. அண்ட் அவர் ஒரு ஃபைன் டச்சில் தான் இருக்காரு. நான் வெறும் 2 மேட்சை வச்சு அவரை நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணல. அண்ட் மற்றவங்க சொல்கிற மாதிரி ஐ டோன்ட் பிலீவ் தட் இஸ் ஜஸ்ட் அ ஃப்ளாட் ட்ராக் புலி. ஹீ இஸ் ஹேவிங் தட் கெப்பாசிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி. அதை அவர் வந்து இந்த மேட்ச்லேயாவது கன்வெர்ட் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். விச் இஸ் குட் ஃபார் தி என்டையர் டீம் என்வாயர்மெண்ட். ரெண்டாவது வந்து என்னன்னா, அவரோட ஓன் இன்ஸ்டிங்க்டா அவர் இன்னும் நிறைய வந்து ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆஸ் எ கேப்டனா. அதாவது வந்து பை புக்ஸே வந்து கரெக்ட். ஆக்சுவலாக வந்து போயிட்டு இருக்க முடியாது. அண்ட் நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து மேனேஜ்மெண்ட்டே எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து இருக்காங்க ஒரு ஸ்டியரிங் கமிட்டி மாதிரி. நம்ம எங்கேயாவது இது பண்ணோம்னா அவங்க கிட்ட கேட்டுக்கலாம், நம்ம வந்து ஸ்டியர் பண்ணலாம். பட் ஐ திங்க் அட் எண்ட் ஆஃப் த டே கால் வந்து ஐ ஸ்டில் பிலீவ் கேப்டனோட ரோல் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஸோ கோச்சோ மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபோ அதில் வந்து உள்ளே வரணுன்றதுக்கு எந்த ஒரு ப்ராபபிலிட்டியுமே இல்லை. நான் வந்து ஓல்ட் ஸ்கூலாகவே இருந்துட்டு போகிறேன். பட் ஆனால் நான் அப்படி தான் நினைக்கிறேன். கேப்டன் தான் அங்கே கிங்கு. ஸோ ஆமா அவங்க ஆமா கண்டிப்பா. ஐ திங்க் அதான் சொல்றேன்ல, எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஹீ ஷுட் ரீட் த கேம் மோர். லைக் லாஸ்ட் ப்ரீவியூலே நம்ம பேசணும் பாத்தீங்களா, பிச்சை எவ்வளவு சீக்கிரம் ரீட் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லதுங்கிற மாதிரி. ஐ திங்க் அஸ் அ கேப்டன், அதுவும் அவர் ஓப்பனிங்ல இருக்கிறனால ஹீ கேன் செட் த டோன் ஃபார் த டீம். ஐ ஸ்டில் பிலீவ் இந்த டீம் வந்து அக்ரெஷன் அந்த வந்து ஒரு ஃபைனல் லைக் பெர்ஃபெக்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்றது வரைக்கும் ஐ திங்க் அது வந்து இட் ஷுட் கம் ஃப்ரம் கில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த அந்த ஒரு லேகிங் ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கு. ஒரு ரோஹித்கிட்டயோ ஒரு கோலி கிட்டயோ தோனி கிட்ட இருந்து அந்த ஒரு ஆரா இல்ல வந்து அந்த ஒரு ஸ்மார்ட்னஸ் வரும் பாத்தீங்களா, அந்த அக்ரெஷன் எல்லாமே வந்து கோலி ரோஹித் தோனி ஆல் ஆர் அக்ரெஷன் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஆமாம். அதே மாதிரி இவருக்கு வந்து நம்ம அந்த டீம் கிட்ட அதை வந்து கொண்டு போய் செலுத்துறதுக்கு வந்து ஹி ஷுட் ஃபைண்ட் ஹிஸ் ஓன் ஃபார்முலா. ஐ திங்க் இட் வில் கம், பட் இட் இஸ் டேக்கிங் டைம். ஓகே. இதுக்கப்புறம் வந்து கோலியை பற்றி கண்டிப்பாக பேசணும்னு நினைக்கிறேன். டக்கில் இருந்து தாண்டிடுவாரா இல்லை வந்து தேர்ட் கன்சிக்யூட்டிவ் டக் வந்து எதிர்பார்க்கலாமா? ரெக்கார்டு ஏதாவது பண்றாரா? இல்லை ஆக்சுவலாக வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் ஆனால் வந்து அட்லீஸ்ட் ஒரு டபுள் டிஜிட் ஸ்கோராவது வருமா அப்படின்னு கேட்குற லெவலுக்கு வச்சுட்டாரு. அதனால தான் கேட்குறேன். வாட் டு யூ எக்ஸ்பெக்ட்? ஃபைனல் மேட்ச் இன்னுமே அவருக்கு வந்து ரொம்ப ப்ரெஷராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க். இல்ல எனக்கு தெரிஞ்ச அவர் கொஞ்சம் நாட் கேர் ஃப்ரீ, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா விளையாடணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஐ திங்க் ஹி இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் திங்ஸ் ஆன் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது வந்து இல்லாம ஓகே ஜஸ்ட் அனதர் கேம் ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு இது விளையாண்டாருன்னா பெட்டரா அவர் வந்து ஓல்டு கோலியை நம்ம பார்க்க முடியும்னு எனக்கு தோணுது. அதுதான் மெயின். அவர் ஐ திங்க் இட் இஸ் மைண்ட் ராதர் தென் எனிதிங் எல்ஸ். அவ்வளவுதான். ஆமாம், சரி பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி ஹீ ஷுட் ஹாவ் அ குட் கேம். ஸோ டஸ் ரோஹித். போன மேட்ச் வந்து ஒரு 74 அடிச்சிருந்தாரு. இந்த தடவை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் போயிடுவோமா? இந்தியாவில் யாரு? குல்தீப் யாதவ். அவரு தான் மேக் மை ட்ரிப்னு சொல்லியாச்சே. இன்னும் சுத்தி பார்க்கறது ஆஸ்திரேலியன் டூரிசம்காக தான் கூட்டு போயிருக்காங்க. கங்காருவை பார்க்கறது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால சரி வாப்பா, உன்னை கூட்டு போறேன். நீ வந்து இந்த மாதிரி சொன்னீங்கல்ல, நெட்ஸ்ல வந்து அவர் நல்ல அட்டாக்கிங் பவுலரு அப்படின்னு கௌதம் கம்பீர் சொன்னாருன்னு. அதான் கங்காருவை பார்க்கறதுக்கும் கூட்டு போயிருக்காங்க. சரி ஓகே, நம்ம இவரை பத்தி இவ்வளவு நேரம் பேசுனால சுமன் கில் ஓகே. ஃபார் சம்திங். ஓகே. ஐல் கோ வித் ஸ்ரேயாஸ் ஐயர் திஸ் டைம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சே அவர் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாரு, ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு. அதை வந்து கண்டினியூ பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பெட் எனி திங் ஆன் கோலி. லெட் him do what he wants to do. Anything is fine. ரோஹித் ஒரு நல்ல டச்சில் தான் இருந்தார். அதை வந்து அவர் வந்து கண்டினியூ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியாவில் டிராவிஸ் ஹெட். டிராவிஸ் ஹெட். இந்த வாட்டி ஏன்னா அப்பதான் 3 ஆடே ஃபெயில் ஆவேன். இந்த வாட்டி சொல்றேன். ஆக்சுவலா மாஸ்டர், நீங்க போன வீடியோல சொல்லியிருந்தீங்க அவர் வந்து இந்த 2 மேட்ச் தான் அடிக்கல அப்படின்ட்டு. எனக்கு அதுக்கப்புறமா தான் வந்து ஆக்சுவலா வந்து யோசிச்சேன். ஆக்சுவலா ஒரு 2023 வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே there is a very big dip in his form. T20லயுமா? ஆமா, இல்ல அவர் ஓடிலும்? ஓகே. இல்ல எல்லாத்துலயுமே ஓவரால் ரன்ஸ், அவரோட ஸ்ட்ரைக் ரேட் எல்லாத்துலயுமே இஸ் பின் ஸ்ட்ரகிளிங் அ லாட். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஐபிஎல்லையுமே நீங்க பார்த்துருப்பீங்க. 2024 2025 ஐபிஎல்லையுமே நீங்க பார்த்துருப்பீங்க. இஸ் நாட் த சேம் டிராவிஸ் ஹெட். ஸோ அது யா. வந்து அது அப்படியே டோட்டலாக கான்ட்ரடிக்டாக இருக்கு. பார்ப்போம். அவரோட ஃபார்ம் ஆக்சுவலாக வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து மிடில் ஆர்டர் லோவர் டவுன் ஆமா. ஆர்டர்லாம் வந்து எல்லாமே பிரிட்டி யங் கன்ஸ். ஸோ அவங்கள வந்து நீங்க ரிலை பண்ணி இருக்க முடியாது. பட் ஆனால் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபைனலி 3-0 இல்லை 2-1? 2-1. எனக்கு என்னமோ 3-0 தோணுது. பார்ப்போம். 3-0 தோணுது. எஸ்சிஜிலையும் ஜெயிக்கலனா கஷ்டம். 3-0 எனக்கு தோணுது. பார்ப்போம்.
முதல்ல டாஸ் சரி. ஜெயிக்கணும் மாஸ்டர். அதெல்லாம் அடுத்து பண்ணிட்டோம். குல்தீப் இருப்பாரா இல்லையா? எஸ் நோ அவ்வளவுதான். நோ. ஓகே, ஐ சே எஸ். பார்ப்போம். ஆனா வந்து நிறைய நாய்ஸ் இருக்கு குல்தீப்புக்கு. அதனால அவர் ஆட வைக்கிறது தான் கரெக்ட். ஆட வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் நான் வந்து உண்மையா சொல்றேன். நான் வந்து நோ சொன்னாவது அவங்க வந்து ஆட வைப்பாங்களா அப்படின்றதுக்காக தான் நான் வந்து சொன்னேன். அதனால வந்து பார்ப்போம். இல்ல அதான் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன், குல்தீப் ஆடணுமான்னு கேட்கலாம், ஆடுவாரான்னு தான் கேட்டேன். அதனாலதான் நான் வந்து இதுன்னு சொல்றேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் ஆனா ஐ திங்க் ஐம் ப்ரிடிக்டிங் ஒயிட் வாஷ். பிட்ச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரெண்டு பிட்சுமே வந்து நல்லா என்ன சொல்றது, லைக் தேர் வாஸ் சம்திங் இன் ஃபார் த பவுலர்ஸ். இதே சேம் மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த ஒரு 280 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும்னு எதிர்பார்க்கேன். ஃபிளாட் ட்ராக் இருக்காது கண்டிப்பா. 75 to 85 would be the ideal winning score. அப்படிதான் இருக்கும். ஓகே, அண்ட் நான் அது லேட்டாக தான் நான் படித்தேன். இந்த சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை தான் வந்து ஆஸ்திரேலியன் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக இருக்கிற இதுக்கு தான் வி டோன்ட் வாண்ட் ஃபிளாட் ட்ராக்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. சூப்பர் குட் ஃபார் ஓடிஐ கிரிக்கெட் அஸ் வெல். ஸோ அதனால் அனதர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் சாட்டர்டே. ஒரு குயிக் டர்ன் அரவுண்ட் தான். இந்தியா வந்து 2-0 ஒரு டிஃபீட்டில் இருந்து வராங்க. அண்ட் டாப் ஆர்டர் டு பி வெரி ஃப்ரேங்க் ரொம்ப இதுவாக தான் ஃப்ரெஜைலாக தான் தெரியுது. என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஒன் லாஸ்ட் டைம் ரோஹித் அண்ட் கோலி இஸ் பிளேயிங் இன் ஆஸ்திரேலியா. த மொமெண்ட் டு செரிஷ் ஃபார். நிறைய வருஷம் ஆடி இருக்காங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி தே வில் எண்ட் அப் வித் அ வின்னிங் நோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே அந்த மேட்சோட ப்ரிவியூக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் விக்ரம். Master, thank you so much everyone. Please do subscribe.